பூரிக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி நான் வேக வச்சுட்டேன். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து 2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஊற்றி நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பிசைகிறேன். எந்த எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குருமா தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்தூள் சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே பட்டாணி உருளைக்கிழங்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொச்சி வந்தோடனே இறக்கிட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ மாவு ஊறிச்சு, நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரி பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு. இதில் நம்ம எதுவுமே போடல, எண்ணெய் மட்டும் தான் ஊற்றி பிசைஞ்சோம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சாலே சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் போய் டக்குன்னு போய் ரெடி பண்ணிவிடுங்க.